தமிழ்நாட்டில் ஏற்கனவே பார்த்துட்டா நமக்கு ஒரு மின் கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, சுங்க கட்டண வரி, ஜிஎஸ்டி, அது இதுன்னு மக்கள் தலையில போட்டு அரைச்சு அவங்கள சாவடிச்சு ரத்தத்தையெல்லாம் உறிஞ்சி வெறும் சக்கையத்தான் அனுப்ப போறாங்க. அப்படி ஒரு நிகழ்வு தான் நடந்துட்டு இருக்குது. இப்போ அதை பத்தி இப்ப என்னன்னா மின்கட்டண உயர்வுன்னு இப்போ புதிய நடைமுறை ஒண்ணு கொண்டாட போறாங்க. மறுபடியும் மின்கட்டண உயர்வு, ஏற்கனவே மின்கட்டண உயர்வு நடந்தது இல்லை, அது இல்லாம மறுபடியும் மின்கட்டண உயர்வு. அப்படிப்பட்ட விடயத்தை தான் நம்ம ஒரு தொழிலகத்துக்கு அதனால என்ன பாதிப்பு அப்படின்னு அந்த முதலாளிகிட்டயே நம்ம கேட்க போறோம். அந்த நிறுவனருடைய நிறுவனத்தையே நாங்க ஒரு சிறப்பு பேட்டியை நாம் தமிழர் கட்சி சார்பாக உயிர்மை வலைவலியில இதை சிறப்பு பேட்டியை எடுத்து போடலான்ட்டு தான் நாங்க இங்க நேரில் வந்திருக்கிறோம். உயிர்மை வலைவலி பார்வையாளர்களுக்காக நான் உங்களுடன் வசந்தகுமார். நம்முடன் இணைந்திருப்பது மணிகண்டன், லக்ஸ்னா கிராபிக்ஸ் சொல்லிட்டு ஈரோடுல வச்சிருக்கிறாரு. அச்சக தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த விடயத்தை பத்தி பேச போறோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தொழிலெல்லாம் எப்படி போகுதுங்கய்யா? தொழில் போதுங்க ஐயா. என்ன தொழில் பண்றீங்க? ஐயா நான் அச்சகம் வச்சிருக்கேன் ஐயா. நாங்கள் ஒரு கடந்த 35 ஆண்டுகளாக இங்கே அச்சகம் நடத்தி வந்துருக்கிறோம். அது போக என் பெயர் மணிகண்டன். நான் நாம் தமிழ் கட்சியில் மாவட்ட பொருளாளர் இருக்கேன், கிழக்கு மாவட்டத்தில். இப்போ இந்த மின்கட்டண உயர்வு பார்த்தீங்கன்னா இப்போ உங்க தொழிலில் என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க? ஐயா நாங்கள் திருமண அழைப்புதல், அப்புறம் நோட்டீஸு, போஸ்டர்ஸு, ஃப்ளக்ஸு, கேலண்டர், இந்த மாதிரி அனைத்து அச்சக சம்பந்தப்பட்டு அழைச்சாவே போதும். அதுவும் இல்லாம நம்ம கட்சி உறவுகளுக்கு விலை கம்மியாவே நீங்க பண்ணி தரீங்க. சரிங்கய்யா, மகிழ்ச்சி. நம்ம நாம் தமிழர் உறவுகளுக்கு தொடர்ந்து ஒரு லாப குறைவா நீங்க மிகச்சிறந்த முறையில ஒரு சேவை புரிஞ்சு வர்றீங்க. இப்போ உங்களுக்கு சாக்கடிக்கக்கூடிய விஷயம், இப்போ நீங்க பொதுவா இப்படி போய் தொட்டீங்கன்னா சாக்கடிக்க இல்லைங்களா கரண்ட்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஹார்ட்டுக்கு இதயத்துக்கு சாக்கடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நீ நடக்க போகுது. என்னன்னு தெரியுங்களா? ஆமாங்க, ஏற்கனவே கரண்ட் நினைச்சாலே சாக்கடிக்கிறீங்க. இப்ப வர கரண்ட் பில்ல நினைச்சாலே சாக்கடிக்கிறாங்க. என்னன்னா ஏற்கனவே மின்கட்டண உயர்வு பண்ணியிருந்தாங்க. இப்ப மறுபடியும் மின்கட்டண உயர்வு பண்ண போறாங்க. இப்போ உங்களுடைய இந்த தொழில் சார்ந்து நம்ம நிறைய தொழில்கள் இருக்குது. இந்த அச்சக தொழில் சார்ந்து உங்களுக்கு வேலைகள் எப்படி வருது, அந்த வேலைகள்ல எவ்வளவு வருமானம் வருது, அது மூலப்பொருட்களுக்கு எவ்வளவு, கரண்ட் பில்லுக்கு எவ்வளவு, இப்போ அலுவலக வாடகை எவ்வளவு, உங்களுக்கு தனிப்பட்ட பொருளாதார தேவை இருக்கும், குடும்ப தேவைகள் அதுக்கு எவ்வளவு போகுது, ஆள் கூலி எவ்வளவு கொடுக்குறீங்க, இதெல்லாம் எப்படி சமாளிக்க முடியுதுன்னு நம்ம பார்வையாளர்களுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்க, வீட்டு கரண்ட் மட்டும் தான் நினைக்கிறாங்க மின் கட்டணம் உயர்வு. ஆனா தொழில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு தெரியல. அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும்னு தான் இந்த பதிவு. அதை பத்தி முழு விவரத்தை சொல்லுங்க ஐயா. கடந்த கொரோனா காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த அச்சக தொழில்ன்றது ரொம்ப நலிவு பெற்று வருது ஐயா. ஏன்னா உங்களுக்கு கொரோனா காலத்திலேயே மிக ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம, கடைக்கு வாடகை கொடுக்க முடியாம ரொம்ப நலிவடைஞ்சு போன தொழில் இந்த அச்சக தொழில். இப்ப அது போக பாத்தீங்கன்னா இந்த அச்சக தொழிலுக்கு மிகவும் முக்கியமானது மின்சாரம். மின்சாரம் இல்லாம அச்சக தொழிலே நடைபெறாது. இப்ப மின்சாரம் ஏற்கனவே ஒரு சாதாரணமா சொல்ல போனீங்கன்னா, இப்ப நாங்க ஏற்கனவே ஒரு 2000 ரூபாய் 2500 நாங்க மின் கட்டணம் கட்டிட்டு இருந்தோம் அப்படின்னா, இப்ப கடந்த மின்கட்ட உயர்வின் போது கிட்டத்தட்ட 4000 ரூபாய் 4200 அந்த அளவுக்கு கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்ப மேற்கொண்டு அதுல நீங்க கட்டண உயர்வு பண்றப்ப எல்லா விதமான மூலப்பொருட்களிலுமே அதோட விலைகள் நிர்ணயம் பண்ணும். இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா, இப்ப ஒருத்தர் 1000 திருமண அழைப்புதல்கள் அச்சிட போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தோராயமா ஒரு 4000 ரூபாய் செலவாகுது அப்படின்னா, அந்த 4000 ரூபாய்க்குள்ளேயே எங்களை நிறுவன வாடகை, கட்டட வருமானம், அப்புறம் ஆட்கள் வருமானம், வேலை செய்வதற்கான தொகை, மூலப்பொருட்கள் தொகை, இங்கு இத்தனை பொருட்களான தொகை அதுல இதுல கணிப்பொறி செலவு, நம்மளோட உழைப்பு, இணைய வசதி இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. அது போக பாத்தீங்கன்னா இந்த மின்சார உயர்வும் ஏற்கனவே அதிகமா இருக்கு. இப்ப மேற்கொண்டு நீ அதிகரிக்கும் போது இந்த விலைகள் அனைத்தும் அதுலதான் இப்ப 4000 ரூபாய் அடிக்க வேண்டிய பொருட்கள் 4500 ரூபாய் 5000 ரூபாய் போற அளவுக்கு அதோட விலையேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இப்ப வாடிக்கையாளர் 1000 பத்திரிகை அடிக்க வேண்டிய இடத்துல 500 பத்திரிகையா குறைக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போகுது. அவங்களோட விலை உயர்வின் காரணமா 500 அடிச்சா போகுங்க. நீங்க 500 அடிக்கும் போது என்ன ஆகும்னா, எங்களுக்கு அதே பொருளாதார செலவு தான் ஆகுது. ஆனா அந்த குவான்டிட்டி குறையிறது எங்களோட வருமானத்துல தான் ரொம்ப பாதிக்குது. இது ஒண்ணு மெயினான ரீசன். அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா,
ஆல்ரெடி மூலப்பொருட்களோட விலை அவங்களுக்கே தெரியும். எல்லா காகித பொருட்களாகட்டும், அச்சா பொருட்களாகட்டும் எல்லாத்தோட விலையும் ஏறிட்டு வருதுங்க. அது போக இந்த ஜிஎஸ்டி வேற ஒண்ணு. ஜிஎஸ்டி வந்ததுல இருந்தே அச்சக தொழில் ரொம்ப நலிவடைஞ்சு போச்சு. ஏன்னா ஜிஎஸ்டினால பாதிக்கப்பட்ட முதல் வந்து அச்சக தொழில் தான். அச்சக தொழில் ரொம்ப பாதிக்கப்படுது. அது போக இந்த மின் கட்டண உயர்வையும் அதிகரிக்கும் போது தனி மனித வருமானத்தோட தொகையில தான் இது பாதிப்பை ஏற்படுத்திய தவிர ஒரு நிறுவனத்தோட வளர்ச்சிக்கான பாதையில இது கொண்டு போவதில்லை. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப சிறு குறு தொழில்னு இருக்குது இல்லைங்களா? இப்போ உங்களை மாதிரி சின்ன ஒரு அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி முதலீடு போட்டு ஒரு தொழில் நடத்திட்டு வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பல தொழில்கள்ல இருக்கிறாங்க. அப்போ இந்த மின்சாரத்தை நம்பியே நடத்தக்கூடிய தொழில்கள் தான் உங்களை மாதிரி ஒரு முக்கியமான தொழில். பதாகை அடிக்கிறது, பாத்துட்டீங்கன்னா மின் மோட்டார் சர்வீஸ் பண்றது, செல்போன் சர்வீஸ் பண்றது, மொபைல் சர்வீஸ், இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய தொழில்கள் இருக்குதுங்க. இதனுடைய ஏற்கனவே கொரோனா காலத்துல நிறைய பேர் தொழிலை விட்டுட்டு ஓடிட்டாங்க. இப்ப இன்னும் இது நடந்தா நிறைய பேர் தொழிலை விட்டுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா எப்படிங்க? கட்டாயம் இருக்குங்க. அதாவது ஒரு தொழில வந்து நம்ம நடத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உழைப்பு பிளஸ் அது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், இது ரெண்டு இருந்தா தான் ஒரு தொழில் நல்லபடியா முன்னேற்றத்துக்கு வந்து போக முடியுங்க. அது வருடம் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சு வந்தா தான் ஒரு தொழில் நல்லபடியா ஸ்டாண்டர்டா நிற்குங்க. இப்ப இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பெருமுதலாளிகள் விட்டுருங்க. பெருமுதலாளிகள் அவங்க அந்த அளவுக்கு சோர்ஸ் இருக்குது, அவங்க அவளோட வருமானம் அந்த அளவுக்கு இருக்கு. வேறு முதலாளிகள்லாம் யாரும் இந்த கார்பரேட் அந்த மாதிரி அதானி அம்பானி அவங்க எல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அவங்களுக்கு 10,000 கோடி இருக்குங்க. அரசே 10,000 கோடி கொடுத்துருக்கீங்க. அது போக நமக்கு கொடுக்கறதுக்கு யாருக்கு? நமக்கு கொடுக்குற 1 லட்சத்துக்கு தான் சட்டை பிடிச்சு கேட்பாங்க. அதுதான் வாசம். அதனால அவங்க மாதிரி பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. எங்களை மாதிரி சிறு குறு தொழிலாளி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளையுமே விலையேற்றுன்றது வந்து அந்த நாங்க இப்ப நீங்க 10 ரூபாய்க்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த பொருளை நம்ம 1 ரூபா 1.5 ரூபா லாபத்தை 11 ரூபாய்க்கு அந்த கஸ்டமருக்கு நம்ம கொடுக்க முடியும். நமக்கே அந்த பொருள் 11.5 ரூபாய்க்கு வரும்போது கஸ்டமருக்கு நம்ம அந்த 11 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து என்னங்க உங்களோட விலை அதிகமா இருக்கு, போன வாட்டியோட இந்த வாட்டி விலை அதிகமா இருக்கு, நம்மளோட சூழ்நிலையில அவங்களுக்கு எடுத்து சொல்றோம் இந்த மாதிரி விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு, மூலப்பொருட்கள் விலை ஏறி இருக்கு, எல்லா ஒரு கரண்ட் பில்லு எல்லாமே விலை ஏறி இருக்கு, இது நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அவங்க சொல்றாங்க இல்லைங்க நான் 10 பொருள் தேவைப்பட வேண்டிய இடத்துல எனக்கு 5 குறைச்சிக்கிறாங்க. அப்ப அந்த 5 பொருட்கள் எங்களுக்கு நட்டம் தான். அந்த அந்த சூழ்நிலைக்கு போயிருதுங்க. அதனால வந்து இது வந்து கொஞ்சம் கூடிய விரைவில் வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இந்த மின்கட்டண உயர்வை வந்து ஏற்கனவே இருக்கிற மின்கட்டண உயரம் அப்படியே இருக்கட்டும், மேற்கொண்டு எதையும் பண்ண வேணாம். இப்ப இந்த உங்க தொழில் சங்கம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அச்சக தொழில் சங்கம் இந்த மாதிரி, இதனுடைய சார்பா ஏதாச்சும் வலியுறுத்தல் வந்து அரசுக்கு கோரிக்கையை விடுத்திருக்கிறீங்களா? ஐயா, நாங்க அச்சக உரிமையாளர் சங்கம் சார்பா இது சம்பந்தமா தமிழக அரசுக்கு நாங்க முறைப்படி வந்து மனு கொடுத்துருக்கோம். ஆட்சியர் அலுவலகத்துல இது சம்பந்தமா மனு கொடுத்துருக்கோம். அவங்க இது சம்பந்தமா பார்த்துட்டு முடிவெடுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒருங்கிணைந்த இந்த ஈரோடு மாவட்டத்தில் அனைத்து தொழிற்சங்க சிறு குறு வியாபாரிகள் சங்கம் சார்பாகவும் தகவல் கொடுத்துருக்கீங்க. அது அவங்க முயற்சி பண்றான்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப இந்த போக்கு எதை நோக்கி போகுது ஐயா? அதாவது சிறு குறு வியாபாரிகள் முழுசா முடிச்சிட்டு யாருக்கு இது எல்லாமே கார்பரேட்டுக்கே போயிடணும் அளவுக்கு ஆயிடுச்சு. ஓ, இந்த சின்ன அச்சக தொழிலையும் கூட அவங்க தான் செய்யணும். ஆமாங்க, அந்த அளவுக்கு பெரிய. ஏன்னா அவங்களுக்கு விளையாட்டுன்றது வந்து நம்ம தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருந்ததுங்க. இது வந்து நம்ம கையை மீறி போற அளவு ஆயிடுச்சுங்க. ஒருத்தர் வந்து அவரோட தொழில் செஞ்சு அந்த தொழில் மூலமா வருமானத்தினாலதான் அவர் குடும்பம் பெருகுங்கய்யா. நீங்க வந்து தொழில வந்து முதலீட்டு தொகையே அதிகமாயிட்டே போகுது, லாபம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. அப்ப என்ன ஆனா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல அவன் எதுவுமே செய்ய முடியாது. கடனை வாங்கி முடிஞ்சு அவன் கடைசியில் அந்த தொழில் விட்டே வெளியே போயிடுவாங்க. அப்புறம் அந்த தொழில் ஒரு வெற்றிடமா இருங்க. அப்புறம் அது ஒரு பெரிய முதலாளி கையில போயிடும். அந்த முதலாளி வைக்கிறதா விளையாடுற மாதிரி ஆயிருங்க. இப்ப உங்களுடைய மாத வருமானம் இந்த தொழில எவ்வளவு கிடைக்குங்க ஒரு சராசரியாங்க? ஒரு நல்ல ஒரு முகூர்த்த நாள் அந்த மாதிரி ஒரு நல்ல சீசனா இருந்தா ஒரு 50,000 இருந்து ஒரு 70,000 வரைக்கும் கிடைக்குங்க. சரி, அந்த 50,000 இருந்து 70,000 வரைக்கும் கிடைக்குதுங்களா? அதனுடைய ஒரு திட்ட அமைப்பு இப்ப ஒரு 60,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 60,000த்துல என்னென்ன மாதிரி செலவுகள் உங்களுக்கு இருக்குது இந்த அச்சக தொழில்? 60,000 கிடைக்குது அப்படின்னா நம்ம ஓவராலா ஒரு 6 இருந்து 7 லட்சம் ரூபாய் அந்த செலவுக்கு வந்து நம்ம வேலை செஞ்சிருக்கோம். அது செஞ்சாதான் நமக்கு வருமானமா அந்த 60,000. இப்ப என்னோட நிறுவனத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 நபர்கள் வேலை செய்யறாங்க. அவங்க ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூபா அந்த அளவுக்கு வருவீங்க. 5 ரூபா. இப்ப நானே என் நிறுவனத்துல ஒரு பணியாளராக கணக்கு வச்சுக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 25,000 சம்பளம் ஐயா. இப்படிதான் நாங்க கணக்கு போட்டு பண்ணிருக்கோம். எங்க நிறுவனத்துல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு 15,000 சம்பளமும், எனக்கு வந்து ஒரு 25,000 சம்பளம். இதுதான் கணக்கு. அதுக்கப்புறம் வந்து மிஷின் தேய்மானம், கடை வாடகை, அப்புறம் மூலப்பொருட்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தனியா மின் கட்டணம். அதான் மின் கட்டணம் பாருங்க. மின் கட்டணமே ஒரு ஆள் சம்பளம் அளவுக்கு வந்துருச்சுங்க. அதுல 4,500 ரூபான்றது பெரிய தொகை. மாதம் இதனால என்னன்னா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய சிறு குறு தொழில இருக்கிறவங்க
இந்த மாதிரி ஒரு மின் கட்டண உயர்வு வரப்ப அதை தாக்கு பிடிச்சு நீங்க நிலையா நிக்கணும் தொழில் அப்படின்னா ஒருத்தரோட வேலை இழப்ப செய்வீங்க இல்லைங்களா? நமக்கு இப்ப 3 நாள் இருக்க வேண்டிய இடத்துல 2 நாள் போதும், இன்னொரு ஆள் வேலை நாமளே சேர்ந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப இன்னொரு ஆளோட வேலை இழப்பு நடக்கும். இப்ப அந்த குடும்பம் வந்து பாதிக்கப்படும். முறையா உங்க தொழிலும் பாதிக்கப்படுது, இதனால வேலை இழப்பு செய்யறதுனால அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி பல நிறுவனங்கள்ல வேலை இழப்பு ஏற்படும். ஏற்கனவே இந்த வேலை இழப்பு திண்டாட்டம் இருக்குது. இதை பத்தி உங்க கருத்து என்ன? ஐயா கட்டாயம் ஐயா, இந்த பொருளாதார நெருக்கடியின் காரணமாக தான் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் நடந்தது உங்களுக்கு தெரியும், பொருளாதார நெருக்கடி எவ்வாறு ஏற்பட்டுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே சூழ்நிலை நம்ம தமிழகத்திலேயும் விரைவில் வரும், தமிழ்நாட்டுக்கு விரைவில். எதனால் நடக்குதுங்க? எதனால் நடக்குதுனாங்க ஐயா, அதாவது தனி மனித தற்சார்பு பொருளாதாரம் முதல்ல வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை வந்து நம்ம முன்னெடுக்குது ஐயா. அதே மாதிரி தனி மனித வருமானத்தை நம்ம பெருக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஏற்படுத்துறோம் ஐயா. அது ஒண்ணுதாங்க ஐயா. இப்ப வந்து ஒரு நிறுவனத்துக்கு ஒருத்தர் போய் வேலை பார்க்கறாரு அப்படின்னா அவருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 20,000 சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னா அவரோட பொருளாதாரத்தை ஓரளவுக்கு ஒரு நாள் பண்ணி அவர் குடும்பத்தை ஓரளவுக்கு மேலே ஏற்றி வருது. அது 15,000 20,000 குறைவுங்கய்யா, குறைவான ஊதியம். ஆனால் குறைவான ஊதியத்தில் ஒருத்தர் அவரோட குடும்பத்தின் சூழ்நிலை கருதி கொஞ்சம் ஓரளவுக்கு நலம் பண்ணலாம். இப்ப இன்னுமே பாத்தீங்கன்னா 8,000 10,000 இன்னுமே வேலைக்கு ஆட்டு போயிருக்காங்க. அது அவங்க அந்த நடத்தின நிறுவனத்தோட தப்பு கிடையாது. ஏன்னா அந்த நிறுவனத்தோட வருமானமும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்ப நான் 10,000 வருமானம் கொடுக்குறேன் அப்படின்னா என் நிறுவனத்துல அந்த அளவுக்கு தான் வருமானம் என்னால பண்ண முடியும், அவங்க கொடுக்க முடியுன்ற சூழ்நிலையில இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரோட தனி மனித வருமானத்தையும் நம்ம பெருக்கும் போதுதான் நம்ம வந்து தனி மனித வருமானத்தை பெருக்கும் போதுதான் நம்ம எல்லா விதமான கட்டமைப்பையும் ஈஸியா பண்ண முடியும். சரிங்க, இப்போ வந்து தொழிலை தாண்டி ஒரு தனி மனித வருமானம் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை தேவைக்கு இப்ப ஈரோடு நகரத்துக்குள்ள இருக்கிறீங்க இல்லைங்களா, உங்களுக்கு இங்க எவ்வளவு தேவைப்படுது? ஒரு சராசரியா ஒரு குடும்பம் ஈரோடு மாநாட்டில் இருக்குன்னா குறைந்தபட்சம் வீட்டு வாடகைன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5,000. ஒரு சிறிய வீடுன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு 5,000 வந்துருங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க குழந்தைகள் படிக்கிற செலவு, அப்புறம் அவங்களோட தனிப்பட்ட செலவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சராசரியா ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய் இல்லாம நீங்க ஈரோட்டுக்கு 20,000 குறைவான தொகைங்க. 20,000 ரூபாய் இல்லாம உங்களால எந்தவித இது இல்லாம வாழ்க்கை 20,000 ஒரு ஏழ்மை தொகையை வச்சுக்கலாங்களா? ஆமாங்க, ஆமா. அப்போ ஒரு 20,000 ரூபாய் தேவைகளை ஒரு நபர் இழக்கிறாருன்னா அவருடைய குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கலாம்? குடும்பம் அது வார்த்தைகளால சொல்ல முடியாது இல்லையா, அது அந்த அளவுக்கு. ஏன்னா நான் அந்த அளவுக்கு வந்தவன் தாங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அந்த சூழ்நிலையை கடந்துதான் நாமளும் வந்திருக்கிறோம். அந்த கொரோனா காலகட்டம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு எவ்வளவு சிரமங்கள் ஏற்படுத்திருப்போம். அதை மீண்டெடுத்து வரதுக்கு நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு மீண்டெடுத்து வரதுக்கே நமக்கு இப்ப இந்த 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நீங்க இப்ப ஒரு பொருளை இந்த மாதத்துல அவன் 20,000 ரூபாய் இழந்தானா அந்த 20,000 ரூபாய் அவன் மறுபடியும் மீண்டெடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 6-7 மாசம் கடுமையா போராட வேண்டிய இருக்கும். அந்த 6-7 மாசம் போராடி முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த உயர்வு, அடுத்த மின்கட்ட உயர்வு மாதிரி கேஸ் விலை உயர்வு, இந்த உயர்வு, இந்த வீட்டு வரி உயர்வு, அது இதுன்னு எல்லாம் ஒட்டுக்க கொண்டு சேர்த்துக்குவாங்க. மறுபடியும் அடுத்த மாசம் ஓடுறதுக்குள்ளே அவன் ஆயுசு இப்படியே போயிடுது. ஒரு சாதாரண வாழ்வியல நிம்மதியா கூட வாழ முடியாத ஒரு சூழல் தான் இந்த அரசு உருவாக்கி வச்சிருக்கு. கட்டாயம். இது எப்படி வந்து தவிர்க்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐயா, தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வாக்களிக்க போறோம்னு சொல்லுங்க, சிந்திச்சு செயல்பட்டு வாக்களிக்கீங்க. அது நம்ம யாருக்கு வாக்களித்தாலும் தெரியுங்க. ஒரு சிந்திச்சு நம்ம தொகுதிக்கு வர எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர் நம்மளோட பொருளாதார, அதாவது நம்மளோட வாழ்வியலுக்கு வந்து அவர் தகுந்த மாதிரி நம்மளை கட்டமைச்சு கொடுப்பாரா, நம்மளோட மருத்துவம், கல்வி, சுகாதாரம் இது சம்பந்தமான விஷயங்களுக்கு நமக்கு வேற எந்த விதத்துலயும் நமக்கு காசு தேவையில்லையா. நமக்கு மக்கள் எல்லாருமே அவங்க தனிப்பட்ட முறையில உழைச்சு சம்பாரிச்சு வாழ்றதும் தகுதியா தான் இருக்கிறாங்க. யாரும் அப்படி ஒருத்தர் கொடுத்து உதவுற நிலைமையில யாரும் இல்லை. அவங்களோட வருமானத்தை அவங்களே ஈட்டிக்க அளவுக்கு மனிதருக்கு சக்தி இருக்குது, திறமை இருக்குது. நம்ம மக்களுக்கு வந்து திறமை இருக்குது. ஆனா என்னன்னா நீங்க அதிகபட்ச செலவுன்னு பாத்தீங்கன்னா கல்வி இல்லையா. கல்வி ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 50,000 வருதுங்க. ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய மனிதன் அந்த 40,000 50,000 அவனால கல்வி கற்க முடியுமா சொல்லுங்க? வருடத்துக்கு அவனோட வருடத்திலேயே 3 மாத சம்பளத்தை வந்து இந்த கல்விக்கே செலவு பண்ணிடுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கல்வி பத்தி பேசுறப்பதான் தெரியுது, இந்த கல்வி எல்லாமே இன்னைக்கு வியாபாரமா மாறி போச்சு இல்லையா? கண்டிப்பா. அப்போ ஒரு தனி மனித வாழ்க்கையில ஒரு தரமான கல்வி தேவை அப்படின்னா அது போய் அந்த வியாபாரத்துக்குள்ள உளுந்துதான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்ப இந்த மாதிரி பாதிப்புகள் ஒரு குழந்தைகளோட கல்வியை பாதிக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கட்டாயம் பாதிக்குங்களா? வருமானம் பாதிக்கிறப்ப, அதாவது குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி கட்டாயம் இல்லையா. அனைவருக்கும் கல்வின்றது அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கட்டாயம் தரமான கல்வி அதுதான் முக்கியம் இல்லையா. தரமான கல்வி அந்த குழந்தைக்கு கிடைக்கும் போது அதோட அனைத்து வாழ்வியலுமே அதுக்கு சிறப்பாக அமையுன்றது என்னோட கருத்து இல்லையா. தரமான கல்வி ஒரு குழந்தைக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு அறிவாகட்டும் செல்வமாகட்டும் அனைத்து விதமான செல்வங்களும் அதுக்கு அருமையா கிடைக்கின்றது என்னோட கருத்துக்கு.
அதே மாதிரி கல்வின்றது வந்து மிகப்பெரிய வியாபாரம் ஆகி போச்சுங்க. அந்த வியாபார சந்தை ஏன்னா இப்ப அரசு கல்வியில படிக்கிற குழந்தைகளுக்கும் ஒரு தனியார் குழந்தையில படிக்கிற குழந்தைகளுக்கும் உங்களுக்கு வேறுபாடு உங்களால சிறப்பா சொல்ல முடியும். ஏன்னா அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடத்திட்டங்களை தாண்டி வேற ஒரு பகுத்தறிவுகளுக்கான வந்து விஷயங்கள் எதுவுமே அந்த குழந்தைகள் அறிவது கிடையாது. ஆனா ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அனைத்து விதமான அறிவு கற்பிக்கிறது அனைத்து விதமான எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸும் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்குதுங்க. அதனால ஒரு சாமானிய மக்களா நினைக்கிறது என்னன்னா என் குழந்தைக்கு நல்ல விதமான கல்வி கிடைக்கணும். இதெல்லாமே அரசு தர முடியாதா? கட்டாயம் தரலாங்க. தர முடியாத செயல் எதுவுமே இல்லை. அதாவது இப்ப கொடுக்கிற ஒரு பள்ளி குழந்தைகளுக்கு செலவு பண்ற தொகையவே இன்னும் மேற்கொண்டு சிறப்பான முறையில கட்டமைச்சு அந்த குழந்தைக்கு செலவு பண்ணாங்கன்னா அந்த தனியார் பள்ளிக்கு நிகரான அரசு பள்ளியை தாராளமா கொண்டாட முடியுங்க. கொண்டாட முடியாத விஷயத்தை கொண்டாட முடியும். அதனால வந்து இத வந்து இப்ப ஏற்கனவே இந்த இருக்கக்கூடிய மின் அளவுடைய கட்டணம் உயர்ந்ததுக்கே வந்து இப்ப தடுமாறுறாங்க மக்கள், பொதுஜன மக்கள் தடுமாறி திண்டாடி சம்பாரிச்சு எல்லாமே வந்து கவர்மெண்ட் உறிஞ்சிக்கிற மாதிரி உறிஞ்சிக்குது எல்லா விடயத்திலையும். இப்ப அவங்க வந்து கட்ட முடியாத ஒரு கட்டணத்தை கூட கட்டி படிக்க முடியாத அளவுக்கு ஒரு போறாங்க. அப்படிங்கிறப்ப இப்ப மேலும் இந்த மின் கட்டண உயர்வு வருதுங்கிறப்ப அது அவங்களுடைய அடிப்படை தேவைகளான கல்வி, மருத்துவம் இதெல்லாமே வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ஆமா கட்டாயங்க. ஏன்னா உங்களுக்கு இதோட விலையேற்றம் ஏதோ ரூபத்துல உங்களுக்கு ஆகணும் இல்லையா? இப்ப 20,000 ஒருத்தர் சம்பளம் வாங்கக்கூடிய மனிதனுக்கு இப்ப அவர் வந்து ஒரு தோராயமா அவர் வீட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் கரண்ட் பில் கட்டிட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபாய் வந்து மின்சார கட்டணம் கட்டிட்டு இருக்காருன்னா இப்ப அவர் வந்து இப்போ ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் அந்த சூழ்நிலைக்கு அவருக்கு போதும் வைங்களேன். அவரோட வருமானத்துல இருந்து அந்த தொகை குறையும். அப்ப என்னன்னா அந்த மாத வருமானத்துல வந்து அவரோட பள்ளி கட்டணம் குழந்தைக்கு பள்ளி கட்டணம் கட்டணான்றது அதுல ஒரு 1000 ரூபாய் குறையறப்ப அந்த 1000 ரூபாய் கடன் வாங்கிய சூழ்நிலை ஆயிடுது. அந்த கடனை வாங்கி அதை கொடுக்கறதுக்குள்ள அடுத்த மாசம் அந்த கடன் கூட வட்டி 1000 ரூபாய்ங்கிறப்ப ஆண்டுதோறும் 12,000 ரூபாய் போச்சுங்க. அந்த கட்டணத்தை கட்டுறதுக்கு அவர் மறுபடியும் கடன் வாங்கி அந்த 12,000 ரூபாய் இருந்தா குழந்தைகளுக்கு நல்ல துணிமணி எடுத்து நல்ல ஒரு இது வச்சிருந்துருக்கலாம். ஆமாங்க. இது வந்து பாமர மக்களோட வருத்தம் தாங்க ஐயா. நீங்க வந்து உயர் வகுப்பை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதாவது உயர் வகுப்புன்னா அந்த எக்கனாமியில பொருளாதார அடிப்படையில இருக்கிறவங்க வந்து பிரச்சனை இல்லைங்க. அவங்களுக்கு வந்து அவங்களால அவங்களுக்கு இது சிரமம் தான். ஆனா அதை அவங்களால மேனேஜ் பண்ணிட முடியும். ஆனா நம்ம மாதிரி சாதாரண மக்கள்னால பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு இடைநிலை பொருளாதாரம் வந்து ரொம்ப சிரமம் இல்லையா. அவங்க வந்து அதை மீட்டமைச்சு மறுபடியும் அந்த வெற்றிடத்தை நிரப்பி வரதுக்குள்ளேயே அடுத்த வெற்றிடம் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிச்சு. இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா வேலையின்மை இருக்குது. இதுல இந்த அரசு வேலையின்மையும் அதாவது அரசு வேலையினுடைய தன்மையும் குறைஞ்சு போச்சு. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா தனியார் வேலைகளுக்கு போறாங்க. இப்ப தனியார் வேலைகளுக்கு போற இடத்துல உங்களுக்கு ஒரு முதலாளியா இருந்து இப்படி ஒரு சுமை வரப்ப நீங்க வேலை இழப்ப செய்யறப்ப இன்னுமே எத்தனையோ லட்சம் பேர் வேலை இழக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா ஒரு வேலை இழப்பு நடக்கும். அப்போ இதை எல்லாமே இப்ப சமாளிச்சு ஒரு நல்லபடியா அந்த மனித வாழ்வியல் சரியா இருக்கணும்னு நினைச்சா மக்கள் என்ன செய்யணும்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து வாக்குக்கு காசு வாங்கிட்டு வாக்களிக்கிறது வந்து மிகப்பெரிய தவறான செயல். அது வாங்கவும் கூடாது. ஒருத்தர் நமக்கு காசு கொடுக்குறான்னா நம்மளை கேள்வி கேட்கும் தகுதியை நம்ம இழந்துடுறோம்னு அர்த்தம். அவனை வந்து நம்ம திருப்பி கேள்வி கேட்கும் போது நீங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டவங்க உற்றோம்னாலே நம்மளால கேள்வி கேட்க முடியாது. அப்புறம் இன்னொன்னு மக்களுக்கு பொதுவான ஒரு இது இருக்குது என்னன்னா இந்த வீட்டுக்கு ரோட்டை தாண்டிட்டா அது நம்மளுது கிடையாது, இந்த வீடு வரைக்கும் தான் நம்மளுதுன்ற ஒரு எண்ணம் இருக்குங்க. அது சுயசார்பா இருக்கிறாங்க. சுயசார்பு இருக்கலாங்க. சுயசார்பு பொருளாதாரம் கண்டிப்பா தேவை. ஆனா மக்கள் நலத்துல தேவையில்லை, பொது நலத்துல அது தேவையில்லை. நம்ம தனிப்பட்ட நிலைமையில இப்போ ஒரு தற்சார்பு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சாதான் தனி மனித இதுவும் வருமானமும் வளர்ச்சின்றது நம்மாழ்வார்கள் கூட்டு. ஆனா இப்ப எல்லாமே தற்சார்பை விட்டு போட்டு வேலைக்கு தான் ஓடுறாங்க. ஆமா, நிறுவனமயமாக அது அதோட விளைவுகள் என்ன ஆகும்னா வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, அதை உற்பத்தி பண்ற நிறுவனங்கள் எதுவுமே இல்லாம போயிருக்கு. அதாவது ஒரு தனி மனித ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனமா மட்டுமே தான் வளருமே தவிர சிறு சிறு வியாபாரிகள் வளர்றதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சு போயிருக்கு. இப்ப தொழில இருந்து எல்லாமே வெளியேறினீங்க, சுயமான ஒரு தொழில இருந்து வெளியேறினீங்க, வடக்கர்கள் எல்லாம் வந்து ஆரம்பிச்சாங்க. அதாவது இப்ப நீங்க ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துட்டீங்கன்னா 30 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கட்டட வேலையாகட்டும் இல்ல நாத்து நடவதாகட்டும் மற்ற எல்லா வேலைகளாகட்டும் சரி நம்ம தமிழர்கள் தான் அந்த வேலையை செஞ்சுட்டு வந்தாங்க, நம்ம மக்கள் தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா விவசாயத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு தனிப்பட்ட பாவு புனைக்கிற வரைக்கும் சரி எல்லா வேலைகளுக்கும் வடமாநிலத்தை கத்துக்கிட்டாங்க. எல்லா வேலையும் கத்துக்கிட்டாங்க, வடமாநிலத்தை வரைக்கும் வந்துட்டாங்க. நீங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து வடமாநிலத்தவர் இல்லைன்னா
அந்த தொழிலே நடத்த முடியாத சூழ்நிலைக்கு நீங்க தொழில் இயந்திரமே நடக்காத ஆகி போச்சுங்க. இப்ப எங்க மாதிரியே ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் வச்சு நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. இப்ப இது எல்லாமே தவிர்க்கணும்னா ஆட்சி மாற்றம் தேவையா, அரசியல் மாற்றம் தேவையா? ஐயா, ஆட்சி மாற்றம்ன்றது அடுத்த பிரச்சனையா. மக்களோட மனதுல ஒரு தெளிவான முடிதலை ஏற்படுத்தணுங்கய்யா. அது மிக முக்கியமான விஷயம். அதாவது மக்களுக்கு விழிப்புணர்வு என்னன்னா, இப்போ ஒரு நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர் நாம தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னா அவருதான் நம்மளோட மக்களோட பிரதிநிதி. இப்போ 2.5 லட்சம் மக்களோட பிரதிநிதி அவருதான். அந்த பிரதிநிதியை நம்ம தேர்வு செய்யும் போது அவர் நம்மளது தொகுதிக்காக வேலை செய்வாரா, நம்ம தொகுதியை சார்ந்தவரா, நம்ம தொகுதியை சார்ந்தவரா, அவர் மக்களுக்காக சிறப்பா பணியாற்றுவாரா, நம்மளோட தேவைகளை கருதி அந்த தேவைகளை பூர்த்தி செய்வரா இருப்பாரா, இப்படின்றத மக்கள் முதல்ல தேர்வு செய்யணுங்க. கட்சி அதெல்லாம் அடுத்ததுங்கய்யா. எங்க மக்கள் போனா ஓட்டு காசு கொடுத்தா சத்தியம் பண்ணி நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதோட விளைவுகள் நாளைக்கு அவங்களோட பிள்ளைகள். அதாவது இதே திமுக அரசனுடைய தலைமைதான் அதிமுக ஆட்சியில உங்க கட்டணம் சாக்கடிக்குது, மின்சாரம் சாக்கடிக்குது அப்படின்னு கொடி பிடிச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க சொன்ன சதவீதத்தை விட இவங்க சொன்ன சதவீதம் அதிகமா ஏத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இனி மறுபடியும் ஏத்துறங்கிறாங்க. கண்டிப்பாங்கய்யா. இது மக்கள் புரிஞ்சுக்கணுங்க. அவளை புரிஞ்சுட்டு செயல்படும் போது மக்கள் வாக்களிக்கும் போது சிந்திச்சு வாக்களிக்கணுங்க. நம்ம வாக்களிக்கிற மனிதர் நமக்கானவரா இருப்பாரா அப்படின்றத நீங்க உறுதி செஞ்சுட்டு வாக்களிக்கணுங்க. இது என்னோட தாழ்மையான கருத்து. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா மாற்று அரசியல் கிடையாது. இது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் கட்சி. ஓகேங்களா? மக்களையும் மண்ணையும் உயிர் கொண்டு நேசிக்கும் தலைவர் சீமானை தவிர வேற யாரும் கிடையாது. அது உறுதியா இருக்கிறாங்க. இந்த கட்சியில பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 8 ஆண்டு காலமாக நான் பயணிச்சு வரேங்க. தெய்வமே காலும் கற்பூரம் வச்சு கும்பிடுற லைட்டிங் போயிட்டு வரும். எவ்வளவு டைமிங்கா பேசிட்டு எல்லாம் போச்சு. நானே முதல்ல பேசுறது கிடையாது. இதெல்லாம் போடுகிறதுல அனைத்து உயிர்களுக்குமான அரசியல், அனைத்து உறுதிகளுக்குமான அரசியல், உயிர்களுக்குமான அரசியலுங்கய்யா. சொல்லுங்க. அனைத்து உயிர்களுக்குமான அரசியலுங்கய்யா. அரசியல் தான் நம்ம நாம் தமிழர் கட்சி பண்ணிட்டு வருவீங்க. நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பாத்தீங்கன்னா கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், மருத்துவம். இது பாத்தீங்கன்னா உலகத்தரத்துக்கு இருக்கணும். போட்டியே பாத்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தனியார் பள்ளிக்கு நிகரான அரசு பள்ளி நிர்வாகம் நாம் தமிழர் கட்சி ஆட்சி தான் கட்டமைக்கப்படும். அதே மாதிரி பூரண இப்ப தனியார் பள்ளி எந்த அளவுக்கு தரமா கல்வி தராங்களோ அந்த அளவுக்கு அரசு பள்ளி தரும். ஆமா, அதுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லி சவால் விடுறீங்க. போட்டி அதுக்கு தாங்க. நமக்கும் அரசு தனியார் பள்ளிக்கும் யார் முதலிடம் வரான்றதுதான் போட்டி. அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி தரீங்க. அந்த மாதிரி தர அளவுக்கு எங்களோட கட்டமைப்பு இருக்குங்க. அண்ணன் சீமான் அந்த அளவுக்கு அந்த திட்ட செயல வச்சிருக்கீங்க. வேற என்னங்க நீங்க கொடுக்குறீங்க? அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா மருத்துவம் ஐயா. ஒரு ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் முறையான அனைத்து விதமான மருத்துவமும் இலவசம். உண்மையாலுங்க கட்டாயம் சாத்தியங்க. சாத்தியம் இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. சாத்தியம் இல்லாத கட்டாயம் சாத்தியம் இருக்குங்க. அதை கண்டிப்பா நிறைவேற்றி காட்டுவோம். மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றதுன்னா, இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒரே ஒரு மனிதன் அண்ணன் சீமான் மட்டும்தான். அவருக்கு அவரை நம்பி நீங்க வாக்களிங்க. கட்டாயம் உங்களை எந்த விதத்திலும் ஏமாற்ற மாட்டாங்க. இப்ப நிறைய பேர் மாட்டுக்கிறதுக்கு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல நினைங்க. நீங்க ஒரு மனிதர்ல நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. மாற்றம் என்பது சொல்ல செயல். ஆமாங்க. அதாவது சொல்லிட்டே இருக்காரு, இவர் எப்படி நடைமுறைப்படுத்துறோம். நீங்க ஒரு முறை ஆட்சியை கையில கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி நடைமுறைப்படுத்துறோம், எந்த விதத்துல அதை சொல்ல. இன்னைக்கு இந்த வெள்ளப்பெருக்கிலேயே உணர்ந்துட்டாங்க ஐயா. தொடர்ந்து 15 நாட்கள் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 வயதுகள் ஆயிடுச்சு. அவரு இந்த 15 நாட்கள் தொடர்ந்து களத்தில் நிக்கிறார். அதுவும் பாத்தீங்கன்னா மற்றவங்க மாதிரி வராங்க, ஒரு 2% கொடுக்குறாங்க, மறுபடியும் போயிடறாங்க, மீதி தான் கொடுக்குறாங்க. கடைசி நபர் இருக்கிற வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இன்னும் கடைசி வரைக்கும் அவரை பாத்தீங்கன்னா அப்படியே சோர்ந்து போய் நிக்கிற மனுஷன். அந்த கையவே ஒரு நாள் தூக்க முடியல. ஆனா இருந்தாலும் அந்த மனிதன் அந்த அளவுக்கு வருத்திக்கிறாருன்னா நம்ம மக்களை உயிர் கொண்டு நேசிக்கிறனால மட்டும் தான் முடியுது. இது ஏன் மக்கள் புரிஞ்சுக்கல? ஐயா, மக்கள் புரிஞ்சுப்பாங்க ஐயா. இந்த மாய வலையில இருக்கிறாங்க. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எழுச்சின்றத மக்கள் புரட்சியில் வரதாங்க. அது கட்டாயம் நிறைவேறும், கட்டாயம் நடைபெறும். சரி, அப்ப மக்கள் எந்த சின்னத்தை தேர்ந்தெடுக்கணும்? சரியான ஒரு நம்மளோட சின்னம், நம்ம மக்கள் மக்களுடைய சின்னம் இல்லையா? இது மக்களுடைய சின்னம், விவசாய சின்னம். சரிங்க. இப்ப உங்க அந்த வாக்கு செலுத்துறத, விவசாய சின்னத்துக்கு செலுத்துறத மக்களுக்கு என்கிட்ட சொல்றதை விட அவங்களுக்கு தான் இது தேவை. மக்களுக்கு நீங்க என்ன எதனால வாக்கு செலுத்தணும்னு ஒரு ரத்தன சுருக்கமா சொல்லிடுவாங்களா? வணக்கம் மக்களே. அதாவது நம்ம மண்ணையும் மக்களையும் நேசிக்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. சரிங்களா? உங்களோட வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துல செலுத்துங்க.
இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவது நாம் தமிழர் கட்சியின் கடமை. ஆகவே மக்கள் புரிந்து கொண்டு வாக்களியுங்கள். ஒவ்வொரு முறை வாக்கு செலுத்தும் போதும் தங்கள் பகுதிக்கான திரைகளை நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைவேற்றுவார்களா மாட்டார்களா, அவர்களது முழுக்க அவர்கள் செயலானது நமது தொகுதிக்கானதா இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து வாக்களியுங்கள். நமது சின்னம் விவசாயி, நாம் தமிழர். நன்றிங்க. நன்றி.